கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் காவிரி தென்கரை தலங்களுள் 85வது தலம். மொத்த எண்ணிக்கையில் 148. நாகை மாவட்டம் அப்படின்னு தங்கிட்டோன்னா ஒரு 2 நாளில் நாம் அத்தனை தலங்களை தரிசிக்கலாம். இதில் என்ன ஒரு சிறப்புனா, நாம் செல்ல இருக்கும் நாகையை சுற்றி இருக்கக்கூடிய தலங்களில் பெரிய அளவு கூட்டங்கள் இருக்காது. அமைதியும் பேரானந்தத்தையும் தரும் தலம். அப்பரும் சம்பந்தராலும் போற்றப்பட்ட தலம். நாகையிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வந்தோன்னா கீழ்வேளூருக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தலம் தான் தேவூர் என்ற தலம். இந்த தலம்லாம் ரொம்ப சிவபக்தர்களுக்கு அறியாத வண்ணம் இருக்கின்றன. தெரிந்த தலங்கள் கும்பகோணம், நாகேஸ்வரம், சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம், நீலாயதாட்சி கூட நிறைய பேருக்கு தெரியும், சிக்கல் தெரியும். ஆனால் இந்த தேவூர் அப்படின்ற தலம், தேவபுரி அப்படின்ற இந்த தலத்தை எல்லாம் நாம் அறிந்து தேடி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய அருளாளர்களும் அப்படி தேடி தானே சென்றார்கள். இன்றாவது கோபுரம் இருக்கிறது, பிரகாரம் இருக்கிறது. ஆனால் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் வரும்பொழுது ஒரு கோபுரம் கூட கிடையாது. லிங்கத்திருமேனி இருக்கும். தேடி சென்று ஊரில் இருக்கும் ஒவ்வொரு லிங்கத்திருமேனியும் பாடிய அந்த இறைவன் தானே ஒரு பெரிய கோயிலாக என்று மாறி இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் தான் வியாழன், நவக்கோள்களில் ஒருத்தர் வியாழன். அவர் இறைவனை பூஜித்து தேவர்களுக்கு குருவாக பதவியை பெற்றார். இறைவனுக்கே தேவபுரீஸ்வரர், தேவ குருநாதன். அதுக்கு முன்னாடி இந்திரன் இருக்கிற தேவாதி தேவர்களுக்கு குருவா சுவாமியே இருந்திருக்க. இந்த வியாழனுடைய பக்தியை பார்த்து இவரை நாம் ஒரு பதவி கொடுக்கலாமே அப்படின்னு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு தேவகுருன்ற பட்டத்தையே இறைவன் இந்த ஆலயத்தில் தான் கொடுத்தார். அதனால் வியாழனுக்கு பதவி கிடைத்த இடம். அதனால் நமக்கும் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கடந்து போனாலோ அல்லது ஏதாவது ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டால், நியாயமாக ஆசைப்பட்டால், தேவூர் வந்தால் இந்த ஆலயத்து இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். வியாழன் பதவி பெற்றதால் குருவினால் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் இது. இந்திராதி தேவர்கள் எல்லாருமே வணங்குவார்களாம். அதனால் இந்த கோயிலில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் தேவ அப்படின்ற அடைமொழி இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் பெருந்தகை திருவாசகம் கொடுத்தவர். பொதுவாக தேவார முதலிகள் பாடியதை தான் தேவார பாடல் பெற்று தரும். மாணிக்கவாசகர் அவர் தனி மார்க்கம். அவர் சென்ற இடங்கள் திருப்பெருந்துறை, மதுரை, திருக்கழுக்குன்றம், திரு அண்ணாமலை, சிதம்பரம் அப்படின்னு அவர் போன தலங்கள் சொற்பத்தலங்கள். அப்படி அவர் வணங்கிய தலம் இதுவும் ஒன்று என்பதும் செவி வழி செய்தி. சேக்கிழார், வள்ளல் சுவாமிகள், அருணகிரிநாதர் இவர்கள் எல்லாருமே வழிபாடு செய்த தலம்தான் இந்த தேவூர் என்ற அற்புதமான தலம். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தல விருட்சத்துக்கு கல்வாழை என்று பேர். அடிக்கடி இந்திர உலகத்திலிருந்து தேவர்கள் வந்து இறைவனை வணங்கியதால் ஒரு முறை இந்திர லோகத்தில் இருந்த ஒரு வாழை மரம் நானும் வரேன் அப்படின்னு வந்தது இறைவனோடு அவருடைய அருகாமையிலேயே தங்கிவிட்டதாம். அதுதான் கல்வாழை. அப்படி கல்வாழையும் இறைவனோடு தங்கிவிட்டதாக சொல்வார்கள். கோச்செங்கோச்சோழன் கட்டப்பட்ட மாட கோயிலில் இது ஒரு கோயில். இன்னொரு அழகான விஷயம், பெரிய பஞ்சம், பசி, பிணின்னு ஒரு சமயத்தில் வந்தது. அப்போ கௌதம முனிவர் இந்த ஆலயத்தில் தங்கி இந்த இறைவனுடைய அருளால் மக்களுடைய பஞ்சத்தை தீர்த்தார் என்பதும் தல வரலாறு. விராட மன்னன் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? அதாவது வனவாசம் இருந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு 1 வருடம் அஞ்ஞாத வாசம் இருக்கணும். அதாவது மாறுவேடம் பூண்டு இருக்கணும். அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தது யாருன்னா விராட மன்னர். அவருடைய மகள் உத்திரையை தான் அர்ஜுனனுடைய மகனுக்கும் திருமணம் செய்து வைப்பார்கள். இது மகாபாரதம். அவர்களுக்கு பிறப்பது தான் பரீட்சித் என்ற ஒரு மன்னன். அவனுடைய வழியில் வந்த ஜெயமேஜயன். அங்கிறது தான் கலியுகம். இந்த விராட மன்னன் அவனுடைய மகன் உத்திரன், மகன் பேரு உத்திரன், அவனோடு இந்த ஆலயத்திற்கு 12 நாட்கள் தங்கி பூஜை செய்து அவனுடைய ஆட்சியை மேம்படுத்தியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. ஆக மொத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக குரு தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர, அடுத்தது பதவிகள் கிடைக்க நாம் வணங்க வேண்டிய தலம்தான் தேவூர் தேவபுரீஸ்வரர்.
குரல் வளம், இசைக்கலைஞர்கள் இவர்களெல்லாம் புகழ் பெறுவதற்கு வந்து வணங்க வேண்டியது இந்த தேவூர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் அம்பிகை. அவள் பெயர் மதுர பாஷினி. அவள் பேசினாலே பாடுற மாதிரி இருக்கும். அதனால் பாடல் கலைஞர்கள், மற்ற ஒரு இசைக்கருவிகளை எல்லாம் இருக்கும் கலைஞர்கள் எல்லாம் புகழ் பெற அல்லது திறமையை வளர்த்து கொள்ள இந்த மதுர பாஷினியை வணங்க வேண்டும். இப்படியாக பல வளங்களையும் அருளையும் பதவிகளையும் தரக்கூடிய ஆலயம்தான் தேவூர். எந்த அளவு திருச்செந்தூருக்கு நம்ம தேவ குரு ஆலயம், தேவ குரு வந்து நமக்கு எல்லா அருளையும் தருவார்னு திருச்செந்தூர் போகிறோம், பல தட்சிணாமூர்த்தி தலங்களுக்கு போவோம். அதுபோல இந்த ஆலயத்துக்கும் வந்தால் நமக்கு குருவினுடைய அனுக்கிரகம், தோஷங்கள் நீங்கி பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் மதுரபாஷினி உடனாய தேவகுருநாதரை வணங்கி தேவூருக்கு வாருங்கள், குருவின் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.